வணக்கம். நான் உங்கள் எம்எம்டில் அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சம்மரில் சில் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே ரோஸ் கார்டன் வந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஊட்டியே வந்து மான்சூன் கிளைமேட்டில் இருக்குங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் மழை அப்படிங்கிறது விட்டு தான் பேஞ்சே இருக்குது. நம்ம இன்னைக்கு ரோஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் ஷோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் என்ன இடத்துல ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சீசன் அப்படிங்கிறதுனால முக்கியமான ஏரியாலாம் வந்து நல்லாவே க்ரௌட் இருந்துச்சுங்க. டிராஃபிக் அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம இப்போது ரோஸ் கார்டன் என்ட்ரன்ஸில் இருக்கோம். நம்ம இந்த வழியாக தாங்க உள்ளே போகணும். நம்ம கொண்டு வர 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். அது போக ரோஸ் கார்டன் என்ட்ரன்ஸில் வந்து பெரியவர்களுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சிறுவர்களுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஸ்டில் கேமராவோ வீடியோ கேமரா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம கோப்ரோவில் வீடியோ எடுக்காமல் இந்த முறை நம்ம மொபைல் ஃபோன்லேயே வீடியோ எடுத்துட்டாங்க. ரோஸ் கார்டனில் நடக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் ஷோ மே 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12ஆம் தேதி அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம இன்னைக்கு 12ஆம் தேதி தான் வந்திருக்கோம். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌட் அதிகமாக வராங்க அப்படின்ட்டு ஒரு 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. குன்னூரில் இருக்கக்கூடிய சிம்ஸ் பார்க்கு, ஊட்டியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ரோஸ் கார்டனும் ரொம்பவே ஃபேமஸாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ வந்து இந்த பர்டிகுலர் டைமில் தான் நீங்கள் பார்க்க முடியும். மற்ற டைமில் நீங்கள் வந்து உள்ளே வரலாம். அப்போ என்ன ரோஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாகவே பார்க்கலாங்க. இந்த ரோஸ் கார்டனுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு சில ரோசஸ் பேர் தாங்க தெரியும். அது போக ஊட்டி ரோஸ் அப்படின்னு நான் பொதுவாக சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 இல்லை 500 இல்லைங்க, 1000க்கும் மேற்பட்ட வகையான ரோஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். அண்ட் லட்சக்கணக்கான பிளான்ஸ் வந்து நம்மளால இங்கே பார்க்க முடியும். அது இந்த கிளைமேட்டில் இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. இந்த ரோஸ் கார்டனில் வருஷம் நடக்கக்கூடிய ஃப்ளவர் ஷோவில் ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணி ஃப்ளவர் ஷோ அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் சேவ் அக்வான்டிக் வேர்ல்டு அப்படின்ட்டு கடல் உயிரினங்கள்லாம் சிலதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருதுங்க. இன்னொன்று அங்கே பொல்யூஷனால வந்து நிறைய உயிரினங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுது. அதெல்லாம் வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக இந்த ஃப்ளவர் ஷோ அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரோஸ் கார்டன் நடக்கக்கூடிய ஃப்ளவர் ஷோ அப்படிங்கிறனால நிறைய பூக்கள்லாம் பயன்படுத்தாம இவங்க ரோசஸ் வச்சு மட்டுமே ஒரு 10 அடிக்கும் மேல உயரமான 2 டால்ஃபின், பெண் குயின், சிப்பி, அதுக்குள்ள முத்து, ஆமை, கடல் பசு, நத்தை அப்படின்ட்டு ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் கார்டன் இருக்கக்கூடிய ரோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம உள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே ரொம்பவே பெருசாகவே இருந்துச்சு. நீங்கள் ஒரு வெளியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் என்ட்ரன்ஸ் வரதுக்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகுங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே ரோஸோட வெரைட்டி இருந்துச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருந்தாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோ பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. நம்ம நின்று பொறுமையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வரதுக்கு ரொம்பவே அற்புதமாகவே இருந்துச்சுங்க. ரேண்டமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது எல்லா ரோசஸுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. கலர் மட்டும் தான் சேஞ்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோசஸும் ஒவ்வொரு கலர் வேரியண்ட்டில் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு கலராக இருந்துச்சு. அண்ட் கீழே ஒரு கலராகவும் மேலே ஒரு கலராகவும் இருந்துச்சு. அண்ட் ஒரே சைடில் வந்து 4-5 பூக்கள் வந்து பூக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ஏரியல் வியூ ஆஃப் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு டெரஸ் அப்படின்ட்டு. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அங்கே வந்து பெட்ஸு, வெரைட்டிஸு அண்டு பிளான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம 4th டெரஸில் பார்த்தோங்க, அங்கே மொத்தம் 34 பெட்ஸும் 1680 வெரைட்டிஸு அண்ட் 9000 பிளான்ஸ் அப்படிங்க இருந்துச்சு. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கார்டனில் நிறைய டெரஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டே வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. 2 டைம் மழை தட்டி எடுத்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. திடீர்னு வெயில் அடிக்குது, திருப்பி மழை வர ஆரம்பிக்குதுங்க. நம்ம இந்த கார்டன் சுற்றி பார்க்கும்போது குட்டீஸ்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்தாங்க, இவ்வளோ பெரிய பூலாம் இருக்கா அப்படின்ட்டு. அண்ட் லேடிஸ்லாம் வந்து அந்த பூவை எடுத்து தலையில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அவங்களோட ஆசை எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்க தான் முடியும். நம்ம இந்த கார்டன் சுற்றி பார்க்கும்போது குட்டீஸ்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்தாங்க, இவ்வளோ பெரிய பூலாம் இருக்கா அப்படின்ட்டு. அண்ட் லேடிஸ்லாம் வந்து அந்த பூவை எடுத்து தலையில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அவங்களோட ஆசை எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்க தான் முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் தோட்டக்கலை அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சார்பாக இங்கே நிறையா ஃப்ளவர்ஸை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இப்போது 3வது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக மழை வந்துச்சு அப்புறம் நல்லா வெளுத்துக்கிட்டுது. வெயில் வந்ததுக்கப்புறம் தான் அளவுக்கு இதமாக இருக்குது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குங்களா. மழை வந்த உடனே இன்னும் ரொம்ப அப்படி சில்லுன்னு ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி டென்ட்டில் வச்சுருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அப்படியே ஹோல்ட் ஆகிக்கலாம். நம்மளும் போய் கொஞ்சம் நின்றுலாங்க. மழை ரொம்பவே ஸ்பீட் ஆகிடுச்சுங்க.
பூ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. ஊட்டிக்கு நீங்கள் பைக்கில் பிளான் பண்ணாவே வந்து ஜர்க்கினும் ரெயின் கோட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக மழை நிற்குதுங்க, அதுக்கப்புறம் திருப்பி 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துடுது. நம்ம எதுவுமே கொண்டு வரல, லைட்டாக ஈரப்பட்டாலுமே வந்து அந்த சில் காற்றுக்கு ரொம்பவே குளிருது. அதெல்லாம் நின்று போயிட்டுருக்கோம். இப்போ குன்னூரில் ஒரு டீ கடையில் நின்றுருக்கோம், மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குங்க. 2025 சம்மரில் ஊட்டி ரோஸ் கார்டனில் கண்டக்ட் பண்ண ஃப்ளவர் ஷோவை நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க. இந்த ஃப்ளவர் ஷோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. மே 15 வந்து ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன அடுத்த ரொம்ப ரொம்ப மோட்டிவ் இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான சந்திக்கும் மாதிரி அடுத்தது பாய். நான் உங்கள் MMT.